ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க மெடிசின்ஸ் எதுவுமே சாப்பிட வேணாம். டெய்லி முருங்கைக்கீரையில் சாம்பார், பொரியல், கூட்டுன்னு ஏதாவது செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஹீமோகுளோபின் கவுண்ட்டு டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகும். முருங்கைக்கீரை வச்சு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். குக்கரில் 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு கழுவி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ப்ரெஷர் குக் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் இந்த பருப்பு கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்ன சொன்னாலும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து, 3 வரமிளகா, 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு தக்காளி பழம் ரெசிபி உப்பு சேர்த்து தக்காளி பேஷ் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு இந்த இதையும் சேர்த்து மசாலோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு கீரை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. கீரையில் இருக்க சாரெலாம் இறங்கிடும். கீரை வெந்தது நம்ம எடுத்து வச்சிருக்க பருப்பு இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து வெங்காயம் போட்டு தாளித்து அதையும் அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.